ஹலோ ஆல், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆல்டர்னேட்டிவ் கரண்டோட ஒன் ஷாட் தான் பார்க்க போறோம். அந்த லெசன்ல உள்ள ஃபுல் டெரிவேஷன் ரொம்ப ஈஸியான அதிகமாக வெயிட்டேஜ் உள்ள லெசன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வால்யூம்ல கண்டிப்பாக ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் சொல்லலாம். ஸோ ரொம்ப ஒரு 40-45 மினிட்ஸ்ல நம்ம என்டையரா இருக்க எல்லா டெரிவேஷனையும் முடிச்சிடலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா இந்த லெசன்ல மூணே டிவைஸ் தான், ஆர் எல் சி. இந்த மூணு ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்ல எப்படி பிஹேவ் பண்றாங்க, அவங்களோட கரண்ட் என்ன, அவங்களோட கேரக்டர்ஸ், தட் இஸ் வோல்டேஜும் கரண்ட்டும் என்ன மாதிரி ஒரு ஆங்கிள் போறாங்க, இதை மட்டும் படிச்சாலே 50% லெசன் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் இதை மூணையும் கம்பைன் பண்ணி நான் சீரீஸ்ல கொடுக்கும்போது அதோட பிஹேவியர் எப்படி இருக்கும், அப்புறம் டிரான்ஸ்ஃபார்மர். இவ்வளவுதான் ஒரு ஓப்பன் கொஸ்டின் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்துடலாம்னா ரெசிஸ்டர் பத்தி பார்த்துருவோம். ஓகே, எஸ், கண்டிப்பா இதுக்கு மேல சர்க்யூட்ல நீங்க ஒன்றும் கொடுக்க கூடாது. ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கணும், அதை ஒரு ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் ஏசியில கொடுக்குறீங்க. இந்த லெசன் ஃபுல்லா சப்ளை வோல்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னன்னா விசி ஈக்குவல் டு விஎம் சைன் ஒமேகா டி. கிளியரா? விசி ஈக்குவல் டு விஎம் சைன் ஒமேகா டி. இதை நீங்க வேற எப்படி எழுதலாம்னா விசி ஈக்குவல் டு வி நாட் சைன் ஒமேகா டின்னு சில புக்ல கொடுத்துருப்பாங்க. ரெண்டுமே கரெக்ட் தான். இன்னும் சில மாடல்ஸ்ல பாத்தீங்கன்னா இஸ் ஈக்குவல் டு இ நாட் சைன் ஒமேகா டின்னு கொடுத்துருப்பாங்க. எல்லாமே சேம் தான். நம்ம புக்ல இருக்கிற மாதிரியே எடுத்துக்கலாம். விசி ஈக்குவல் டு விஎம் சைன் ஒமேகா டி தான் நமக்கு இன்புட் வோல்டேஜ் த்ரூ அவுட் த லெசன் அப்படின்னு எடுத்துப்போம். ஃபைன். ஸோ இப்போ இதை எழுதுவோம். ஓம்ஸ் லா என்ன? விசி ஈக்குவல் டு ஐஆர். கரெக்டா? இதுல இருந்து தான் நான் மாடிஃபை பண்ண போறேன். அப்போ ஐ ஹாவ் டு கால்குலேட் ஐ. ஈச் அண்ட் எவ்ரி டிவைஸ் ஆர் அல்டிமேட் எய்ம் இஸ் டு ஃபைண்ட் கரண்ட். அவ்வளவுதான். ஐசி ஈக்குவல் டு வி பை ஆர். இந்த விங்கிறது என்னது? விஎம் சைன் ஒமேகா டி பை ஆர். ஸோ இந்த விஎம் பை ஆர் என்ன எழுதலாம்? பீக் கரண்ட்னு எழுதலாம். கரெக்டா? ஸோ ஐஎம் சைன் ஒமேகா டி. அவ்வளவுதான் சார். ஸோ வி இன்புட்டு, ஐ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் அவுட்புட். ஐசி ஈக்குவல் டு ஐஎம் சைன் ஒமேகா டி. இவ்வளவுதான் அவுட்புட். இதுல இருந்து நம்ம அதை இன்னும் டீட்டெயிலா நம்ம டிஸ்கஸ் பண்றோம். என்னன்னா இந்த விக்கும் ஐக்கும் ஏதாவது ஃபேஸ் டிஃபரன்ஸ் இருக்கா? இவங்களும் சைன் ஒமேகா டி, இவங்களும் சைன் ஒமேகா டி, சைன் ஃபங்க்ஷன் எல்லாம். அதனால நம்ம என்ன கன்க்ளூட் பண்ண வரோம்னா ஃபேஸ் டிஃபரன்ஸ் 0. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி டிராவல் ஆகுறாங்க. அதை ரெண்டு ரெப்ரசன்டேஷன்ல சொல்லலாம். ஒன்னு கிராஃப், நார்மல் கிராஃப், இன்னொன்னு ஃபேஸர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் நார்மலை பார்த்துருவோம். இங்க இது யாரு? வோல்டேஜ். வெரி இம்பார்ட்டன்ட். இதை மேக்சிமம் வோல்டேஜ்ங்கிறீங்க. இதுல ரொம்ப நீங்க கீனா அப்சர்வ் பண்ண வேண்டியது என்னன்னா கரண்ட் வேல்யூ டிராப் பண்ணும்போது அந்த கரண்டோட மேக்சிமம் இதை விட கம்மியா இருக்கணும். ஏன்னா ஐங்கிறது எக்ஸாக்டா இங்க எழுதுவோம். ஐஎம் இஸ் ஈக்குவல் டு விஎம் பை ஆர். வோல்டேஜோட டெஃபினட்டா கரண்ட் ஆம்பியர் கம்மியா தான் இருக்கும். இதை அதான் சொல்றேன், டயக்ராம் வச்சு we come to know நீங்க என்ன மாதிரி சப்ஜெக்ட் புரிஞ்சிருக்கீங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். இது நார்மல் கிராஃப். இப்போ ஃபேஸர் வருவோம். ஆக்சுவலா ஃபேஸர் எதுக்காக தெரியுமா படிக்கிறோம்? இட்ஸ் a vectorial representation. நிறைய கம்பைன் பண்ணி படிக்கும்போது எனக்கு ரொம்ப கிளம்சியா இருக்கும். அது ஒரு கன்வீனியன்ட் மெத்தட் டு ஃபைண்ட் த ஃபேஸ் டிஃபரன்ஸ். என்ன மாதிரி பிஹேவ் பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம படிச்சுக்கலாம். ஸோ இது ஃபேஸர். லென்த் ஆஃப் த லைன் செக்மெண்ட் அதிகமா இருந்தா விஎம். ஐங்கிறது கம்மியா இருக்கணும். கரெக்டா போடணும்னா இன்னொரு கலர்ல வேணா கொடுக்கலாம். எஸ், இந்த ஐஎம் வந்துட்டு அவங்க கூடயே போகணும். பர்ஃபெக்டா அதே லைன்ல தான் இருக்கணும். கரெக்டா டிரா பண்ண முடியல, அதே லைன்ல தான் இருக்கணும், கொஞ்சம் கூட மாறக்கூடாது. ஸோ ஒரு ஆரோ மார்க் மட்டும் போட்டு நீங்க ஐஎம்னு போட்டுடலாம். புக்ல இந்த லென்த்தா இருக்கிற லைனை வந்துட்டு பிளாக் கலர்லயும், இது ப்ளூ கலர்லயும், இதை கிரே கலர்லயும் கொடுத்துருப்பாங்க. திஸ் இஸ் ஃபேஸ். இதுல ரெண்டு பேரும் ஒரே மாதிரி போறாங்கல்ல, அப்ப ஃபேஸ் டிஃபரன்ஸ் 0. ரெசிஸ்டன்ஸோட நேம் என்ன? இங்க ஆராவே இருக்கும். ஆவரேஜ் பர் சைக்கிள் வோல்டேஜ் அண்ட் கரண்ட் 0. அவ்வளவுதான் சார். ரொம்ப ஈஸி சார். ஒன்னு முடிச்சிட்டோம். தென் என்டையர் எல்லாமே பார்த்தாச்சு. அடுத்தது இண்டக்டர் வருவோம். இந்த இண்டக்டர்ல சில பேர் அந்த இதை ஸ்டார்ட் பண்ணும்போது டைரக்டா இஎம்எஃப்னு போட்டு விஎம் சைன் ஒமேகா டி எடுத்துருவாங்க. ரீசனிங் அண்ட் அசிஸ்டன்ட் கொஸ்டின்ல நமக்கு தப்பு வந்துடும். நல்லா புரிஞ்சுக்கணும் அந்த கான்செப்டை. ஒரு காயில் இருக்கு, அந்த காயில நான் ஏசியை கொடுத்துட்டேன். ஸ்விட்ச் ஆன் பண்ண உடனே இந்த காயில் என்ன சொல்லுன்னா, நீ இப்படி சடனாலாம் சேஞ்ச கொடுத்தா என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. நான் உனக்கு எப்பயுமே அப்போஸ் தானே பண்ணுவேன். நீ இன்க்ரீஸ் பண்ணா நான் உன்னை இன்க்ரீஸ் பண்ண விட மாட்டேங்கிறதானே கான்செப்ட். அப்போ சப்ளை வோல்டேஜ் என்ன? விசி ஈக்குவல் டு விஎம் சைன் ஒமேகா டி. இந்த காயில் இவங்களை கொடுக்கறத எனக்கு வேண்டான்னு சொல்லும். எப்படி சொல்லும்? இன்டியூஸ்டு இஎம்எஃப்ல சொல்லும். விச் இஸ் ஈக்குவல் டு ஐஆர். நார்மலா நான் எழுதுறேன், ஐஆர் எழுதுறோம். இங்கதான் ரெசிஸ்டன்ஸே இல்லையே, அப்ப ஐ இன்டு 0. வெரி கிளியர் சார். இதுதான் சார் கரெக்டான சிக்னிபிகன்ஸ் இண்டக்டன்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு. சரி, இப்போ இந்த வி எடுத்துக்கலாம். சப்ளை வோல்டேஜ் என்ன?
Vm sin omega t. Induced EMF என்ன? L di by dt. கரெக்டா? L di by dt is equal to 0. So Vm sin omega t is equal to L di by dt. இப்படிதான் சார் எழுதணும். சில பேர் டைரக்டா E is equal to L di by dt போட்டு அந்த E க்கு பதிலா தான் நான் இதை சப்ஸ்டியூட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுப்பாங்க. கிடையவே கிடையாது. Vm sin omega t சப்ளை வோல்டேஜ், இது L di by dt, இது ரைட் சைடு எடுத்துட்டு போயிடுறோம். இப்போ எனக்கு என்ன வேணும்? கரண்ட் தான் வேணும். அப்போ இந்த dt லெஃப்ட் சைடு எடுத்துட்டு வந்துருங்க. sin omega t dt L கீழே கொண்டு வந்துடலாம், which is equal to di. கிளியர்? எஸ். எனக்கு என்ன தேவை? கரண்ட் தான் தேவை. அப்போ நான் இன்டகிரேட் பண்ணணும். ஃபேண்டாஸ்டிக். Vm ஒன்றும் பண்ண முடியாது, எல்லையும் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ எதை இன்டகிரேட் பண்ணணும்? sin omega t dt is equal to di இன்டகிரேட் பண்ணா i சார். di இன்டகிரேட் பண்ணா i. கிளியர்? எஸ். இங்க எழுதுவோமா? Vm by L sin omega t இன்டகிரேட் பண்ணா minus cos omega t plus constant, அதை விட்டுறலாம், பிரச்சனை இல்லை, is equal to i. V வந்துட்டு சைன்ல எக்ஸ்பிரஸ் பண்ணி I வந்துட்டு காஸ்ட்ல எக்ஸ்பிரஸ் பண்ண வெரி இம்பார்ட்டன்ட் பை ஒமேகா. எஸ் 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 பை ஒமேகா சார். கண்டிப்பாக ஒரு ஒமேகா வரும் சார். இப்போ V வந்துட்டு சைன்ல எக்ஸ்பிரஸ் பண்ணி I வந்துட்டு காஸ்ட்ல எக்ஸ்பிரஸ் பண்ணா கரெக்டா வருமா? கிடையாது. அப்போ நான் இதே சைன்ல தான் எக்ஸ்பிரஸ் பண்ணும். ஸோ இதை நம்ம ஒரு கன்வீனியன்ட் ஜோன்ல ஒமேகா இல்லைன்னு எடுத்துக்கலாம். இந்த மைனஸ் காஸ் ஒமேகா டி மட்டும் நான் என்ன எழுதுறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சைன் ஒமேகா டி minus pi by 2 எழுதுறேன் சார். ஈஸி சார், வெரி ஈஸி. ஸோ இந்த Vm by omega என்ன எழுதுறேன்? Im. Imங்கிறது யாரு? Vm by omega L. சார் அந்த Vmங்கிறது நீங்க சப்ஸ்கிரிப்ட்ல தான் போடணும், இப்படிதான் போடணும், அதுதான் கரெக்ட். அப்படியே எழுதும் போது டைரக்டா எம்மையும் வி பக்கத்துல எழுதி விட்டுறாதீங்க. இதை கம்பேர் பண்ணிடுவோமா? ஸோ இது அப்படியே இருக்கட்டும். திருப்பி இங்க என்ன எழுதுறேன்? Im sin omega t minus pi by 2 is equal to I. சரி, இன்புட் வோல்டேஜ் என்ன? Vm sin omega t is equal to V. V கம்பேர் பண்ணும்போது I எப்படி இருக்காங்க? லாகிங். அந்த வார்த்தை தான் முக்கியம். ப்ராப்ளம்ல சம்ல ரெண்டு ஒன்று தானா? கொஸ்டின்ல என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த -90 கரண்ட் லாக்ஸ் அப்படிங்கிற வார்த்தை வரும். கரண்ட் லாக்ஸ் வோல்டேஜ் விட கரண்ட் பின்னாடி வராங்க. எவ்வளவு பின்னாடி? 90 டிகிரி பின்னாடி வராங்க. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ 5 இண்டக்டன்ஸ், தட் இஸ் ஃபேஸ் டிஃபரன்ஸ் இன் இண்டக்டர் சர்க்யூட் இஸ் minus pi by 2. இந்த மைனஸ் நீங்க சொல்லிட்டே இருக்கணும், minus pi by 2. இந்த மைனஸ்ங்கிற வார்த்தை தான் லேக்னு குறிக்கும். கிராஃப் போட்டுடலாமா? பக்கா ரிச்சா இருக்கா? எஸ், கிராஃப் போடுவோம். வோல்டேஜ். ஸோ இப்போ கரெக்டா நம்ம அந்த பீக் எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்படி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். இந்த கர்வ் வரும்போது இந்த பீக் இங்க வந்துடும். இது யாரு? Vm. இங்கேயும் ஹைட்டு கம்மியா தான் சார் இருக்கணும். ஆம்ப்ளிடியூட் பிளேஸ் அ ரோல் சார். ஸோ பாருங்க, இந்த வோல்டேஜ் 0 இருக்கும்போது கரண்ட் எங்க இருக்காங்க? நெகட்டிவ்ல 90 பின்னாடி இருக்காங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வோல்டேஜ் தான் முன்னாடி போயிட்டு இருக்காங்க, கரண்ட் பேர் தான் வந்துட்டு இருக்காங்க. ஃபேண்டாஸ்டிக். அடுத்தது பாத்தீங்கன்னா இவங்க 0வா இருக்கும்போது இவங்க நெகட்டிவ்ல இருக்காங்க. ஸோ ஃபேஸர் சார், ஃபேஸர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார். ஃபேஸர் தான் சார் கொஸ்டின் அதிகமாக வரும். இது Im. பாருங்க, கரண்ட் எப்படி போட்டிருக்கோம்? வோல்டேஜ் லைன் வந்துட்டு லென்த் ஆஃப் த லைன் செக்மெண்ட் அதிகமா இருக்கா? எஸ். Im கம்மியா இருக்கு, 90. நீங்க போடலனாலும் அது பார்க்கும்போதே உங்க புரிஞ்சுப்பாங்க 19. ஓகேவா? கிளியர்? எஸ். வேற எது விட்டுருக்கோமா? ஒரு விஷயம் Im இஸ் ஈக்குவல் டு இதை எடுத்துக்கலாம் சார். இது எடுத்துப்போம். Im is equal to Vm by R. R இருக்க இடத்துல யாரு சார் இருக்காங்க? சார் R இருக்க இடத்துல ஒமேகா L இருக்காங்க சார். ஆல்ரெடி Rங்கிற நேம் நமக்கு ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துட்டோம். ஸோ நான் இதை வேற மாதிரி ஒரு டினோஷன்ல ரெப்ரசென்ட் பண்றேன். தட் இஸ் கைஎல். இதை நிறைய பேர் எக்ஸல்னு சொல்லுவாங்க. கைஎல் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா எல், விச் மீன்ஸ் கைஎல் இஸ் ஈக்குவல் டு 2π ஃப்ரீக்வன்சி எல். ஒமேகாங்கிறது யாரு? 2π ஃப்ரீக்வன்சி. நீங்க இண்டக்டர் சர்க்யூட்ல ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். 1 மார்க்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. கைஎல் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா எல். R இருக்கிற இடத்துல அப்படியே இருக்காங்க. அவ்வளவுதான், ஈஸி. ஸோ R சொல்லியாச்சு, ஃபேஸ் டிஃபரன்ஸ் சொல்லியாச்சு, கிராஃப் போட்டாச்சு, ஃபேஸர் போட்டாச்சு, எக்ஸ்பிளைன். கண்டிப்பா. தென் இவ்வளவுதான் சார். சம்மரைஸ் பண்ணுவோம். சூப்பரா சம்மரைஸ் பண்ணலாம் கடைசியா. கெப்பாசிட்டர்
இந்த இன்டகிரேஷன் டிஃபரன்சியேஷன் மட்டும் நீங்க நல்லா தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும். இண்டக்டர்ல இன்டகிரேட் பண்ணுவோம், நல்லா இருக்குல்ல? இண்டக்டர்ல இன்டகிரேட் பண்ணுவோம், அவ்வளவுதான். கெப்பாசிட்டன்ஸ்ல டிஃபரன்ஷியேட் பண்றோம். இண்டக்டர்ல இன்டகிரேட் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸியா இருக்கும். இது ஏசி கொடுத்தாச்சு, கிளியர்? ஸோ இது Q. வைஸ் சேர்மன் இஸ் ஈக்குவல் டு Q. சில பேர் விசி ஈக்குவல் டு சிக்யூன்னு போட்டுறாங்க. இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக்கை அவாய்ட் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட். வைஸ் சேர்மனை பார்க்கணும் அப்படின்னா Qல நிற்கிறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்களேன். வைஸ் சேர்மன் இஸ் ஈக்குவல் டு Q. சப்ளை வோல்டேஜ் என்ன? Vm sin omega t C இஸ் ஈக்குவல் டு Q. இந்த சியை மறந்துடாதீங்க, இங்கே Q இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா டிஃபரன்ஷியேட் தான் பண்ணணும். ஸ்மால் Q போட்டுக்கோங்க. டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது பார்க்க ஒரு குட் ஃபீலாக இருக்கும். Vm ஓகே சி sin omega t dt. அந்த சைடு டிஃபரன்ஷியேட் பண்ணா இந்த சைடு டிஃபரன்ஷியேட் பண்ணணும்ல, ஓகேவா? எஸ், கிளியர்? விஎம்சியை ஒன்று ஏதாவது பண்ண முடியுமா? பண்ண முடியாது. dy dt ஆஃப் sin omega t dq by dt டிஃபரன்ஷியேட் பண்றோம் சார், வெரி இம்பார்ட்டன்ட் சார். ஸோ vmc sin omega t டிஃபரன்ஷியேட் பண்ணா ஒமேகா cos omega t is equal to I. அவ்வளவுதான் சார். sin omega t டிஃபரன்ஷியேட் பண்ணா ஒமேகா cos omega t. சரி, vm c ஒமேகா cos omega t நான் மாத்தி எழுதணும். போன தடவை சொன்ன மாதிரி தான். ஒன்னு சைன்ல வச்சுட்டு இன்னொன்னு காஸ்ல வச்சா ஃபேஸ் டிஃபரன்ஸ்லாம் சொல்ல முடியாது. ரெண்டையுமே ஒரே ஃபங்க்ஷன்ல தான் வைக்கணும். அப்ப cos omega t வேற எப்படி எழுதலாம்? sin omega t plus pi by 2 சார். ஈஸி சார். I. இந்த கேரக்டர் யாரு? நேரம் நீங்களே பிக்கப் ஆயிருப்பீங்க. im. So sin omega t plus pi by 2 is equal to I. அப்ப இந்த plus pi by 2 னா என்ன வார்த்தை வரும்னா, எங்க எழுதலாம்? இங்கே முடிச்சிட்டோமா? கரண்ட் லீட்ஸ் வோல்டேஜ். வோல்டேஜை விட கரண்ட் முன்னாடி போயிட்டு இருக்கு. எவ்வளவு முன்னாடி போயிட்டு இருக்குன்னா 90 டிகிரி முன்னாடி போறாங்க. எல்லாமே முடிச்சாச்சு. இந்த ஐஎம் மட்டும் நான் இங்கே எக்ஸ்பேண்ட் பண்ணிடுறேன். ஐஎம் இஸ் ஈக்குவல் டு விஎம் பை ஆர் சார். கம்பேர் பண்ணுங்க சார். இங்க ஐஎம் நான் என்ன சார் எழுதியிருக்கேன்? இங்க ஐஎம் என்ன எழுதியிருக்கேன்? விஎம் ஒமேகா சின்னு எழுதியிருக்கேன். அப்போ ஐஎம் இருக்க இடத்துல ஐஎம் இருக்காங்க, விஎம் இருக்க இடத்துல விஎம் இருக்காங்க. சார் வெரி இம்பார்ட்டன்ட், 1/r இருக்க இடத்துல ஒமேகா சி இருக்காங்க சார். நாட் r is equal to omega c. 1/r இருக்கிற இடத்துல ஒமேகா சி இருக்காங்க. அப்போ r ஓட வேல்யூ என்ன? r ஓட வேல்யூ என்ன? r is equal to 1/omega c. Clear? Yes. அப்ப அதுக்கு ஒரு நேம் வச்சிருவோமா? That is chi c. Chi c 1/omega c. இந்த இடத்துல கன்க்ளூஷன் என்ன சார்? 1/2 pi frequency c. frequency அதிகமாக்குனீங்கன்னா கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் கம்மி ஆவாங்க. வெரி இம்பார்ட்டன்ட். எல்சிஆர்ல ஃபேஸ் டிஃபரன்ஸ் வச்சு வண்டர்ஃபுல்லா ஒரு கான்செப்ட் இருக்கு சார், அது எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இது முடிச்சாச்சா? இங்க ஃபேஸ் டிஃபரன்ஸ் எவ்வளோ? ஃபேஸ் டிஃபரன்ஸ் எவ்வளோ? பிளஸ் பை பை 2. லீட்ஸ், கரண்ட் லீட்ஸ். கிராஃப் போட்டுடலாம். கிராஃப் போட்டுருவோம். எஸ், வோல்டேஜ் இவங்க முன்னாடி வரணும், வேற கலர்ல கொடுக்கலாம், சூப்பரா இருக்கும். இதை நீங்க டிஸ்கிரீட் லைன்ல மாத்திடுங்க. பெர்ஃபெக்ட்டா இருக்கா? எஸ். வோல்டேஜ் 0வா இருக்கும்போது கரண்ட் பிளஸ் 90ல இருக்காங்க. பிளஸ் 90. இது யாரு? ஐஎம். இது யாரு? விஎம். ஃபேசர் 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 விஎம். சார் இங்கேயும் கரண்ட் சின்னதா தான் சார் இருக்கணும், பட் பிளஸ் 90ல போகணும் சார். பக்கா பக்கா பக்கா. எஸ் எஸ் எஸ், எல்லாமே எழுதியாச்சு. கைசி 1/omega c. இப்போ ஒரு கிராஃப்ல எல்லாத்தையும் சம்மரைஸ் பண்ணிடுவோமா? ஆர் எல் சி எதெல்லாம் நம்ம இம்பார்ட்டண்டா எழுதணும்னு பார்த்துருவோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கரண்ட் வேல்யூ I is equal to Im sin omega t, 0 phase difference. இங்க I is equal to Im sin omega t minus pi by 2. பின்னாடி வராங்க, current lags. I is equal to Im sin omega t plus pi by 2. முன்னாடி போறாங்க, current leads voltage. Phase difference 0. Phase difference minus pi by 2. Phase difference plus pi by 2. பக்கா? எஸ். வேற என்ன எழுதுறது? இங்க ரெசிஸ்டன்ஸோட பேரு ஆர் தான். இங்க ரெசிஸ்டன்ஸோட பேரு கைஎல் which is equal to omega L is equal to 2 pi frequency L. இங்க ரெசிஸ்டன்ஸ் பேரு கை சி, கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் is equal to 1/omega c is equal to 1/2 pi frequency c சார்.
கண்டிப்பா சார், தப்பு வரதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏதாவது ஒரு டாபிக் கன்ஃபியூஸ் ஆனிச்சுன்னா நான் சொல்லுவேன், இன் ஜென்ரல் சொல்லுவோம், என்னன்னா இந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆயிடுவா, தப்பு நடக்கும் பாருங்க. இங்க அப்படிலாம் எதுவுமே இல்லை, ரொம்ப ஈஸியா ஒர்க் பண்ணலாம். கிளியர்? ஏன் இத்தனை வளர மாத்திட்டு இருக்கேன்? எஸ். தென் பேசர் மட்டும் போட்டுருவோமா, இல்லை ரெண்டையும் போட்டுருவோமா? எஸ், ரெண்டையுமே போட்டுருவோம். ஓகே, இங்க வோல்டேஜ் பின்னாடி வராங்க பாருங்க, ஹைட் கம்மியா போட்டேன் கரெக்டா. இங்க முன்னாடி போறாங்க. ஓகே ஃபைன். விஎம் கூடவே போகணும் ஐஎம். இந்த சின்ன ஏரோ மார்க் ஐஎம், இங்க இருக்க ஏரோ மார்க் விஎம். இந்த இடத்துல விஎம் நெகட்டிவ்ல வராங்க, ஐஎம் பின்னாடி. இங்க விஎம் முன்னாடி போறாங்க, ஐஎம். எல்லாமே சொல்லியாச்சா சார்? ஆமா சார். ஏன் டயக்ராம் மட்டும் விடுவானே, அதையும் போட்டுருவோமா? ரேபிட் ரிவிஷன். அவ்வளவுதான் சார். ஆர்எல்சி கிட்டத்தட்ட 50% லெசனை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். தென் எல்சிஆர். எல்சிஆர் வெரி இம்பார்ட்டன்ட். ஆர்எல்சி எல்சிஆர் இந்த ரெண்டு வார்த்தையில சொல்லுவாங்க. எல்சிஆர் எல்லாத்தையும் சீரீஸ்ல கொடுக்க போறோம். ரெசிஸ்டன்ஸ், இண்டக்டன்ஸ், கெப்பாசிட்டன்ஸ். பயங்கர இம்பார்ட்டன்ட். என்ன தெரியுமா? சீரீஸ்ல கரண்ட் சேமா இருக்கும். இவ்வளவு நேரம் நம்ம கரண்ட் தான் வோல்டேஜை ஃபிக்ஸ்டா வச்சுட்டு கரண்ட்டை படிச்சுட்டு இருந்தோம். ஆனா இங்க அப்படியே உல்டாவா மாத்திடுவோம். ஏன்னா சீரீஸ்ல கரண்ட் சேம், வோல்டேஜ் மாறப்போகுது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார். இது எத்தனை பேரும் டயக்ராம் நோட் பண்ணிருப்பீங்கன்னு தெரியல. இது விஆர், இது விஎல், இது விசி. பேசுற டயக்ராம்ல வோல்டேஜை வச்சுதான் கிராஃப் போட்டிருப்போம், கரண்ட்டை வச்சு கிராஃப் போட்டிருக்க மாட்டோம். ரீசன் இதுதான். ஸோ இந்த இடத்துல நம்ம எழுதிக்கலாம், ஃபேஸர்லேயே ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இது யாருன்னு பார்த்தீங்கன்னா விஆர். சரியா? அந்த விஆர் 90 டிகிரி ஃபேஸ் டிஃபரன்ஸுக்கு இன்னும் புக்கில் இருக்க மாதிரி என்சிஆர்டி படியே நான் போடுறேன். அது இல்லாமல் இன்னும் சூப்பராகவும் ஒர்க் பண்ணலாம். ஸோ இது விஎல். இந்த விஎல் தான் அதிகமாக இருக்கணுமானா கிடையவே கிடையாது. சம்டைம்ஸ் விசியும் அதிகமாக இருக்கலாம் சார். புக்கில் விஎல் அதிகமாக கொடுத்துருப்பாங்க. விஎல், விசி. இப்போ இந்த விசி அப்படியே ஃபோல்டு பண்ணி இதில் வைக்க போகிறேன். புக்கில் அப்படி என்சிஆர்டியில் அப்படி தான் இருக்கும். பட் பசங்களுக்கு இது ஒரு பித்தகரஸ் தியரமா ஒரு குட் ஃபீல் ஆகுமானா ஆகாது. அதனால நான் அடுத்தது இன்னும் ஒரு ஷார்ட்டா டயக்ராம் சொல்றேன். பட் இதுவே நல்லா புரியும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் இதை மாற்ற போறேன் இந்த சென்ஸ் ஃபோல்டு பண்ண போறேன். சரியா? ஸோ ஃபோல்டு பண்ண இதோட ஹைட்டு கொஞ்சம் குறைஞ்சிடும். ஸோ குறைஞ்சிருச்சு. இதை எடுத்து இங்கே ஃபோல்டு பண்ணி வச்சுட்டேன். விஎல் மைனஸ் விசி. சூப்பர்ல சார். சார் இது எவ்வளோ சார்? இந்த ஆங்கிள் எவ்வளோ சார்? 90 சார். 90 சார். இப்போ நான் ஏன் இந்த இடத்துல ஃபேஸர்ல விஆர், விஎல், விசி போட்டேன்னு சொல்லியாச்சு. ஏன்னா சீரீஸ்ல வோல்டேஜ் தான் வேற வேற, கரண்ட் சேமா இருக்கும், ஐ கான்ஸ்டன்டா இருக்கும். அதை வச்சு கம்பேர் பண்ண போறோம் நம்ம. இது ரிசல்டன்ட் வோல்டேஜ் பக்கா. இப்போ உங்களுக்கு இதுல குட் ஃபீல் ஏதாவது தெரியுதா? parallelogram law of addition படி புரிஞ்சா ஓகே. அப்படி இல்லைன்னா ஈஸியா படிக்கணும் சார்னா நீங்க இது எடுத்துக்கலாம். இது கிராஃப், இதுல விஆர் எடுத்துக்கோங்க. ஓகே சூப்பர். மேல விசி, கீழே விஎல். அவ்வளவுதான். இப்போ இதை மடிச்சு இதுல வைங்க. கிராஃப் எப்படி வரும்? இங்க யார் இருக்கா? விஆர் போறாங்க. கீழே என்ன வந்துடும்? விஎல் மைனஸ் விசி 90 டிகிரி. செம்ம ஈஸியா எடுத்துட்டு போயிடலாம். இது மாதிரியும் போடலாம். பட் இதை விட அது கொஞ்சம் ரிச்சா இருக்க மாதிரி இருக்கும் என்ன பொறுத்த வரைக்கும். நம்ம என்சிஆர்டில உள்ளதே ஃபாலோ பண்ணுவோம். ஓகே எஸ் சூப்பர் சார். இப்போ ரிசல்டன்ட் வி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, சார் எங்க இருந்து சார் எடுத்தோம் இதை? ஞாபகம் இருக்கா? 11th மொத்த 12th ஃபர்ஸ்ட் வால்யூமே ஷோல்டர்ல தூக்கி சுமக்கிறது வெக்டர் தான் சார். 2ab cos θ. நான் கண்டிப்பா பசங்கள்டே அப்படிதான் சொல்லுவேன். வெக்டர் படிக்கலன்னா 12th ஃபர்ஸ்ட் வால்யூம் காலி, ஒண்ணுமே பண்ண முடியாது. வி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஓவர். வி ஸ்கொயர்னு போட்டு எப்படி ரூட் ஓவர் வரும்? ஓகே கடைசியா எடுத்துக்கலாம். வி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு விஆர் ஸ்கொயர் VL minus VC the whole square. So இந்த V என்ன எழுதலாம்னா ரூட் எடுத்துருவோமா? VC equal to this is resultant voltage. இப்போ எழுதுவோம் VR square plus VL minus VC the whole square. சார் சூப்பரா ஞாபகம் வச்சுக்கலாம் சார். VR என்ன சார்? IR. ஆமா. VL என்ன? I கை L. ஆமா. VC என்ன? I கை C. பக்கா சூப்பர். இந்த V என்னது? IZ. நெட் வோல்டேஜ், நெட் ரெசிஸ்டன்ஸ். அந்த நெட் ரெசிஸ்டன்ஸ் பேர் தான் இசட். இம்பிடன்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு பேர் வச்சோம்ல,
இண்டக்டன்ஸ்க்கு ஒரு பேர் வச்சோம், கெப்பாசிட்டன்ஸ்க்கு ஒரு பேர் வச்சோம், ரெசிஸ்டன்ஸுக்கு ஆர்னுங்கிற அதே பேர் வச்சுட்டோம். அப்போ எல்சிஆருக்கு என்ன வைக்கணும்? இம்பிடன்ஸ் இசட். ஸோ ரூட் ஓவர் ஐ ஆர் த ஹோல் ஸ்கொயர். இந்த எக்ஸாம் டைம்ல படிக்கிறவங்களுக்கு ஐயோ இதெல்லாம் முன்னாடியே படிச்சிருக்கலாமோன்னு இப்போ தோணும். கண்டிப்பா ஐ ஆர் த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஐ கைஎல் மைனஸ் ஐ கைசி த ஹோல் ஸ்கொயர். ஐ எல்லாம் காமன் எடுத்து கேன்சல் பண்ணிடுங்க. அப்போ இசட் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் பிளஸ் கைஎல் மைனஸ் கைசி த ஹோல் ஸ்கொயர். அண்ட் ஒன் மோர் திங், எல்லா டைமும் இந்த மாதிரி தான் எழுதுருமானா கண்டிப்பா கிடையாது. வேற எப்படி எழுதலாம் சார் அப்படின்னா, சம்டைம்ஸ் கைசி உங்களுக்கு டாமினேட் பண்ணுவாங்க சார். ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார், ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார் இது. சரி சார், இப்போ இதுல இருந்து என்ன சொல்ல வரீங்கன்னா, இந்த ஃபைன் இதான் ஃபேஸ் டிஃபரன்ஸ். ரிசல்டன்ட் வோல்டேஜ் விஆரோட தான் கம்பேர் பண்ணணும், அதோட தான் ஃபேஸ் எடுப்போம். இப்போ கன்க்ளூஷன் என்னன்னா, விசி ஈக்குவல் டு விஎம் சைன் ஒமேகா டியா. ஓகே, அப்ப இதுல கண்டுபிடிக்கிற கரண்ட் வேல்யூ என்ன? ஐஎம் சைன் ஒமேகா டி. நிறைய பேர் ஜென்ரலா எழுதும் போது பிளஸ்ன்னு போடுவாங்க, பயங்கர தப்பு. பிளஸ் ஆர் மைனஸ் 5. அப்போ கண்டிப்பா இதுக்குள்ள ஒரு 1 மார்க் இருக்கு. எப்ப பிளஸ் வரும், எப்ப மைனஸ் வரும்? கண்டிப்பா கரெக்டா. எப்போ மைனஸ் வரும்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு கையல் கைசியை விட அதிகமா இருக்கிற பட்சத்துல ஐசி ஈக்குவல் டு ஐஎம் சைன் ஒமேகா டி மைனஸ் 5 சார். மைனஸ் 5 சார். மைனஸ் 5 போட சொன்னா என்ன, பிளஸ் மாதிரி கன்னு சிம்பிள் மாதிரி போடுறேன். எஸ், மைனஸ் 5 சார். சச்ச ஒண்டர்ஃபுல் பிசிக்ஸ் சார். கையல் கைசியை விட அதிகமா இருக்கும்போது உங்களுக்கு மைனஸ் 5 ஆயிடும். அப்போ அடுத்தது நீங்களே கெஸ் பண்ணிருப்பீங்க, கைசி இஸ் கிரேட்டர் தென் கையலா இருக்கும்போது ஐசி ஈக்குவல் டு ஐஎம் சைன் ஒமேகா டி பிளஸ் 5. சூப்பர்ல சார். கண்டிப்பா. அப்போ ஆறு வருமானு கேட்டா உங்க ரெசனன்ஸ்ல என்ன நடக்கும்? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெசனன்ஸ்ல என்ன நடக்கும்? ரெசனன்ஸ்னா என்ன சார்? ரெசனன்ஸ்னா இந்த கையெல்லும் இந்த கைசியும் சேமா இருக்கும்போது அப்ப இசட் வேல்யூ என்ன ஆயிடும்? ஆர் ஸ்கொயர் பிளஸ் கைசி. சரி எழுதுறேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அடுத்த இன்னும் ஒரு கொஸ்டின் தான் இருக்கு. ஆர் ஸ்கொயர் பிளஸ் 0 விச் இஸ் ஈக்குவல் டு ஆர். அப்போ ரெசனன்ஸ் கேஸ்ல அந்த பெராமீட்டரே இருக்க மாட்டாங்க. அப்ப ஐசி ஈக்குவல் டு ஐஎம் சைன் ஒமேகா டி ஆயிடுவாங்க. விசி ஈக்குவல் டு விஎம் சைன் ஒமேகா டியா இருக்கிறப்ப. ஸோ புரிஞ்சுக்கணும், எல்சிஆர்ல எழுதும் போது ஃபேஸ் டிஃபரன்ஸ் பிளஸ் 5ன்னு ஜெனரலா எழுதினாலும் தப்பு, மைனஸ் 5ன்னு ஜெனரலா எழுதினாலும் தப்பு. நம்ம எழுத வேண்டியது பிளஸ் ஆர் மைனஸ் 5, அவ்வளவுதான் சார். இம்பிடன்ஸ் ட்ரையாங்கிள் சார். நிறைய பேர் இந்த இம்பிடன்ஸ் ட்ரையாங்கிள்ல ஆஹா அதுக்குள்ள இவ்வளவு எழுதிட்டோமா? ஓகே, எஸ். இந்த இம்பிடன்ஸ் ட்ரையாங்கிள் எழுதும்போது நீங்க பயங்கரமா நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு சார். நீங்க 5 இங்க போட்டீங்கன்னா 6 இங்க தான் போடணும். சரி, ஒரு புக்ல 5 இங்க இருக்கு, ஆனா 6 இங்க தான் இருக்கும். ரீசன், நான் அந்த ரீசன் தான் சொன்னேன்ல. ரிசல்டன்ட் வோல்டேஜை யாரோட கம்பேர் பண்ணணும்? ரெஃபரன்ஸ் யார் எடுப்பீங்க? விஆரோட தான் ரெஃபரன்ஸ் எடுக்கணும். வெரி இம்பார்ட்டன்ட் அது. அப்ப இது இசட், இது யாரு? கைஎல் மைனஸ் கைசின்னு எழுதலாம், இல்லைன்னா கைசி மைனஸ் கை எழுதலாம். ரூட்டுக்குள்ள எடுக்கும்போது நெகட்டிவ் வேல்யூ வந்தாலும் ஸ்கொயர் பண்ணும்போது பாசிட்டிவ் ஆயிடும். ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ இங்க காஸ் ஃபேக்டர் யாரு? காஸ் ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு ஆர் பை இசட். சைன் ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு கைஎல் மைனஸ் கைசி பை இசட் ஆர் கைசி மைனஸ் கைஎல் பை இசட். சூப்பர் சார். அட்ஜசன்ட்டுக்கு 5 கூட தான் ஆர் இருக்கணும், 5 கூட தான் ஹைப்போ இருக்கணும். இது மாறாது, ஒரு நாளும் மாறாது. இதுலயும் சில பேர் தப்பா கிராஃபை தப்பா போட்டு காஸ் 5 கரெக்டா எழுதிடுவாங்க. இல்ல, அவங்க பேப்பர் ரிச்சாவே தெரியாது. ஒரு இடத்துலயும் நீங்க சப்ஜெக்டை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கிறத எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஃபேண்டாஸ்டிக். அடுத்தது போலாமா? டிரான்ஸ்ஃபார்மர் சார். இந்த லேமினேட்டட் கோர்க்கா எல்லாம் போட்டு நீங்க ரொம்ப கஷ்டப்பட வேணாம். கீ படி நீங்க இப்படி எழுதினாலே போதும். இது பிரைமரி, இது செகண்டரி. உங்களுக்கு இதுலயே டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்குமே. நம்பர் ஆஃப் பிரைமரியை விட நம்பர் ஆஃப் செகண்டரி அதிகம். கரெக்டா? டைம், எஸ். எவ்வளோ நிமிஷம் ஆயிருக்கு? 24 மினிட்ஸ். சார் இன்னும் 5 மினிட்ஸ்ல முடிச்சிடலாம். ஹாஃப் அன் ஹவர்ல அந்த சாப்டர்ல உள்ள எல்லா டெரிவேஷனும் முடிக்கிறது ரொம்ப சஃபிஷியன்டான ஒரு டைம் தான். நல்லா ஈஸியாக மார்க் எடுத்துட்டு போயிடலாம். இதுல இப்போ இன்டியூஸ்ட் இஎம்எஃப், இதை இபின்னே வச்சுக்கோங்க. இன்டியூஸ்ட் இஎம்எஃப் இன் பிரைமரி காயில், இன்டியூஸ்ட் இஎம்எஃப் இன் செகண்டரி காயில். சரி சார்,
இன்டியூஸ்டு இஎம்எஃப் இன் பிரைமரி காயில் என்ன சார்? இபி என்ன சார்? 6th லெசன்னா சார் 7th லெசனோட பேஸ். 6th நான் யூஸ்வலாக கிளாஸ்ல எப்படி சொல்லுவேன் தெரியுமா? 6th லெசனோட லாஸ்ட் ஈக்குவேஷன் தான் 7th லெசனோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ பசங்களுக்கு நல்லா புரியும். மைனஸ் என்பி d5/dt பிரைமரி. அடுத்தது ES is equal to minus NS d5/dt induced EMF in primary, induced EMF in secondary. கண்டிப்பா மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் கான்செப்ட்ல d5/dt கேன்சல். நான் இதை டிவைட் பண்ண போறேன். ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சு. மைனஸ் கேன்சல். அப்போ EP/ES is equal to NP/NS சார். ஒன்றும் பெரிய கஷ்டமே இல்லை சார். டிரான்ஸ்ஃபார்மர்லாம் மோஸ்ட் ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின் இன் 5 மார்க் ஆர் 3 மார்க் சார். மேண்டிட்டரி கண்டிப்பா வரும். ஒன்று அனலிட்டிக்கல். ஆக்சுவலா ஒரு 5 years பேக் அனலிட்டிக்கல் சொல்யூஷன் ஒன்று இருந்தது. பியூரா மேக்ஸா போடும். அதை டெலிட் பண்ணிட்டாங்க. புக்கில் இருந்து எடுத்துட்டு ஃபேஸரை மட்டும் வச்சுக்கிட்டாங்க. ரொம்ப நல்ல விஷயம். ஆனா டிரான்ஸ்ஃபார்மருக்கு முன்னாடி எல்சின்னு ஒன்று இருக்குது. அதை ஏன் டெலிட் பண்ணாங்கன்னு தெரியல. ரொம்ப நல்ல கான்செப்ட். சரி, டெலிட் பண்ண வரைக்கும் நமக்கு சந்தோஷம் தான். EP/ES is equal to NP/NS முடிச்சாச்சா? இப்போ நம்பர் ஆஃப் பிரைமரி இருக்குல்ல, அது செகண்டரியை விட கம்மியா இருக்கு அப்படின்னா இது இப்படி சொல்லலாம். இப்படி சொல்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். இதுக்கு மீனிங் வந்துட்டு ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர். செகண்டரி வந்துட்டு அதிகமா இருக்காங்க. யாரை விட? பிரைமரியை விட. சரி சார், அப்போ செகண்டரி கம்மியா இருந்தா ஏதாவது ஒன்னு ரெஃபரன்ஸா வச்சுக்கணும், மாத்திரக்கூடாது. எப்பயும் செகண்டரியை பத்தி பேசுறீங்கன்னா நீங்க செகண்டரியை வச்சுக்கோங்க. செகண்டரி கம்மியா இருந்தா இது பேர் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். நான் இந்த எப்பொழுதும் ஒரு கேரக்டரை பத்தி பேசுங்கன்னு சொல்றது, மேல செகண்டரி அதிகமா இருக்காங்க, கீழே செகண்டரி கம்மியா இருக்காங்கன்னு பேசணும். இல்லைன்னா பிரைமரி எடுத்துக்கணும். மாத்தி இது பண்ணா கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. ஸோ இங்க செகண்டரி கம்மியா இருக்கு, ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். இந்த ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் எங்க யூஸ் பண்ணுவாங்க தெரியுமா? இது நிறைய பேர் சொல்லிடுவாங்க. ஆனா அப்ளிகேஷன் வரும்போது சில பேர் கொஞ்சம் லேக் ஆகுறாங்க. ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மரை எலக்ட்ரிக்கல் வெல்டிங் யூஸ் பண்றோம் சார். எலக்ட்ரிக்கல் வெல்டிங். ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் எக்ஸ்ரே ப்ரொடியூஸ் பண்றதுக்கு யூஸ் பண்றோம் சார். இந்த ஒரு அப்ளிகேஷன்ஸ் எழுதுனாலே மோர் தென் எனஃப் சார். ஏதாவது ஒரு கேஸ்ல ரீசனிங்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா ரைட் அ ஷார்ட் நோட் அப்படின்னு கேட்கறது கூட சான்ஸ் இருக்கு. புரிஞ்சுதா? சரி, ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மர் ஒன்று உலகத்துல கிடையாது சார். லாஸே இல்லாம எப்படி சார் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும்? லாஸ் இருக்கும்ல சார். ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மர்னா பவர் இன்புட் இஸ் ஈக்குவல் டு பவர் அவுட்புட். பவர் இன்புட் என்ன? V பிரைமரி I பிரைமரி. பவர் அவுட்புட் என்ன? V செகண்டரி I செகண்டரி. அவுட்புட்னாலே செகண்டரி, இன்புட்னாலே பவர். சூப்பரா ஞாபகம் வச்சுக்கலாம் சார். ஸோ VP என்ன? அதுதான் EP by VS. ஈக்குவேஷன் அப்படியே ரீஅரேஞ்ச் பண்றேன், வேற ஒன்றும் இல்லை. லாஸ்ட் ஸ்லைடு போங்க. EP/ES என்ன எழுதிருக்கும்? NP/NS எழுதிருக்கும். EP/ES is equal to NP/NS. அப்போ இந்த இடத்துல EP/ES என்ன எழுதலாம்? NP/NS. புக்கில் இப்படிதான் இருக்கும். முடிஞ்சு, அவ்வளோதான். ஓப்பன் டெரிவேஷன் பார்த்தா எல்லாமே முடிச்சிட்டோம். கிளியர்? எஸ். இப்போ எஃபிஷியன்சி தான் தெரியுமே. அவுட்புட் பை இன்புட். மக்களே, இந்த இன்டு 100% மறந்துடாதீங்க. வெரி இம்பார்ட்டன்ட். இன்டு 100%. அவ்வளோதான் சார். உண்மையுமே டெரிவேஷன்ஸ் பார்த்தா இந்த லெசன்ஸ்ல அவ்வளோதான். குட்டி குட்டியா சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. VRMS ஏன் படிக்கிறோம்? VRMS is equal to VM/√2. ஒரு ஏசியோட கேரக்டர் ஒரு டிசியோட கம்பேர் பண்றதுக்காக படிக்கிறது பேர் இந்த RMS வேல்யூ. VRMS is equal to VM/√2. IRMS is equal to IM/√2. நிறைய கொஸ்டின் இதுல இருந்து வரும் சார். குட்டி குட்டியா நிறைய கொஸ்டின்ஸ் 2 மார்க்ல இருந்து கேட்பாங்க, MCQல கேட்பாங்க. அடுத்தது Q ஃபேக்டர் யாரு? ஒரு நல்ல ரேடியோ டியூன் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு பேராமீட்டர் இப்படிதான் இருக்கணும். 1/R is equal to √L/C. ரெசனன்ஸ் எங்க ஃபார்ம் ஆகும்? ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு கைஎல் இஸ் ஈக்குவல் டு கைசின்னு கண்டிஷன் வரணும்னா அதுதான் ரெசனன்ஸ். ரெசனன்ஸ்னாலே இந்த கண்டிஷனுக்கு நீங்க வந்துடணும். கைஎல் யாரு? ஒமேகா எல். கைசி யாரு? 1/ωc. மாத்தி எழுதுங்க. ω² is equal to 1/LC. ஒமேகா is equal to √1/LC. ஒமேகா வேற எப்படி எழுதலாம்? 2π ஃப்ரீக்வன்சின்னு எழுதலாம். 1/√LC. அப்போ ஃப்ரீக்வன்சி is equal to 1/2π√LC. ரெசனன்ஸ் கண்டிஷன். ரெசனன்ஸ் கண்டிஷன்ல Z is equal to R சார். Z is equal to R சார். ரெசனன்ஸ் கண்டிஷன்ல cos y is equal to R/Z. ரெசனன்ஸ் கண்டிஷன்ல Z R அப்ப வேல்யூ 1. பக்கா?
ரெசனன்ஸில் பவர் ஃபேக்டரோடது மேக்ஸிமம் இருக்கும். ஸோ இந்த லெசனில் கிராஃப் இம்பார்ட்டன்ட். நீங்கள் டெரிவேஷனில் நடுவில் குட்டி குட்டியாக கன்ஃபியூஸ் ஆனாலும் ஃபைனல் ஈக்குவேஷனை கரெக்டாக எழுதிடுங்க, உங்களுக்கு மார்க் ஃபுல்லாக கிடச்சிரும். கிராஃப் போடுங்க. அப்ளிகேஷன்ஸ் கேட்டால் டிரான்ஸ்ஃபார்மர்ஸோட அப்ளிகேஷன்ஸ்னு தனியாக கேட்க மாட்டாங்க, லாசஸ் கேட்பாங்க. பட் ஹிஸ்டரிசிசி எட்டி கரண்ட்டு எடுத்ததுனால வைண்டிங் சொல்லலாம், ஃப்ளக்ஸ் லீக்கேஜ் சொல்லலாம். ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர், ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நியூமரிக்கல்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து அதிகமாக வரும் சார், அதிக வெயிட்டேஜ். அதை விட்டுட்டோம்னா பவர் ஃபேக்டர் RLC கிராஃபில் இருக்கும். டெஃபினட்டாக இந்த லெசன்லேருந்து ஒரு 6 மார்க்ஸ்லேருந்து 7 மார்க்ஸ் வெயிட்டேஜ் இருக்கும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம 30 மினிட்ஸில் முடிச்சிட்டோம் அந்த லெசனோட டெரிவேஷனை. இன்னும் ஒரு 1 hour இன்டென்ஸாக படிச்சிங்கன்னா இதில் உள்ள நியூமரிக்கல்ஸ் நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, கீப் ஆன் வாட்சிங்.